எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான் மண்ணில் பிறக்கையிலே, நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கையிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னை நல்ல விதமாக வளர்த்தா கூட நிறைய குழந்தைகள் தீய பாதைகளை போயிட்டுருக்காங்க. அதுக்கு இந்த சமூகமும் ஒரு முக்கியமான பிரதான இடத்தை வகிக்குது. பட் இருந்தாலும் இந்த வயசு குழந்தைகளை எப்படி நீங்கள் இந்த கோடை காலத்தில் அவங்கள அழகாக ஒரு டிசிப்ளின் லைஃப்க்கு கொண்டு வர முடியும்? எதுக்கு? அவங்களுக்கு தான் லீவ் விட்டாச்சே, எப்போ வேணால் தூங்கலாம், எப்போ வேணால் எழுந்திரிக்கலாம். இந்த பழக்கத்தை முதல்ல அவங்களுக்கு நிறுத்துங்க. இத்தனை நாள் எப்படி இருந்தாங்களோ தெரியாது. காலையில் சீக்கிரமாக அவங்கள எழுப்பி அவங்களோட பீச்சுக்கு போங்க. ஒரு 40 நிமிஷம் அவங்களோட வாக் பண்ணுங்கள். நீங்கள் நடங்க, அவங்க ஜாக் பண்ணட்டும். இது முதல்ல நல்ல பழக்கம். இரண்டாவது பழக்கம், வீட்டுக்கு வந்தோடனே நீங்கள் சமைக்கிறீங்க, எதாவது பண்ணுறீங்கன்னா அவங்கள கூட வச்சுட்டு ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள். சின்ன குழந்தையாக இருந்தால் வேக வச்ச உருளைக்கிழங்கை உரிக்க வைக்கிறது, சின்ன சின்ன பூண்டு வெங்காயமெல்லாம் கொடுத்து உரிக்க சொல்கிறது, இதெல்லாம் நீங்கள் பண்ண சொல்லுங்கள். அடுத்தது மத்தியானம் சாப்பிடும் பொழுது என்னென்ன சாப்பாட்டில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, ஃபாஸ்ட் ஃபுட்டு என்னென்ன மாதிரி தீய விளைவை தரும் அப்படின்னு சின்ன விஷயத்தை அழகாக ஒரு கதை மாதிரி சொல்லி கொடுத்து அவங்களுக்கு பழக்குங்க. மத்தியானத்தில் கொஞ்சம் நாழி பவர் நாப் எடுத்துக்க சொல்லுங்கள். ஈவினிங் புதுசாக அவங்களோட சேர்ந்து பரமபதம், பல்லாங்குழி அந்த மாதிரி ஏதாவது விளையாடுவீங்க. டூ மச்சாக இந்த லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ இல்லை டிவியோ இருக்கிறத விட்டுட்டு அவங்களோட சேர்ந்து அனிமேஷன் படம் ஏதாவது பாருங்கள். இப்போ வர அனிமேஷன் படம் எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி இருக்குது, ஏதாவது வேல்யூஸ் இருக்குது, மாரல்ஸ் இருக்குது. அதை அந்த குழந்தைங்க வாயாலேயே கொண்டு வாங்க. ஈவினிங் டின்னர் சாப்பிட்ட பிற்பாடு நல்ல ஒரு வாக் பண்ணுங்கள். வாக் பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்கள குளிக்க வச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு லூஸ் ட்ரெஸ் போட்டு விட்டு சுத்தம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கதை சொல்லி தூங்க வைங்க. இந்த மாதிரி இந்த ஒரு கோடை விடுமுறைங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே அழகான மறக்க முடியாத ஒரு விடுமுறையாக்கணும். லைப்ரரியில் புதுசாக புக்ஸு கொடுத்து படிக்க வைங்க. உங்களோட ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. தாத்தா பாட்டி வீட்டில் நிறைய நாள் இருக்க முடியும்னா இருக்க வைங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவையில்லாத புத்தகங்கள், தேவையில்லாத ட்ரெஸ்ஸு இதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அவங்களோட ரூமை நீட்டாக இருக்க வைங்க. இல்லை அவங்களுக்கு ரூம் இல்லை, எல்லோரும் ஒரே ரூமில் இருக்கீங்கன்னா தேவையில்லாததெல்லாம் தனியும் ஒழித்து வீட்டை அழகாக சுத்தமாக வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள். குட்டி குட்டி செடிகளை பால்கனியில் வாங்கி வளர்க்க சொல்லுங்கள். இந்த ஹாலிடேங்கிறது அவங்க சும்மா சோம்பேறியாக தூங்குறதுக்கும், எப்போ பார்த்தாலும் டிவி முன்னாடியும் லேப்டாப் முன்னாடியும் உட்காந்துட்டு விளையாடுறதுக்கோ இல்லை மொபைலில் ரீல்ஸ் பார்க்குறதுக்கோ கிடையாது. இந்த கோடை விடுமுறை அவங்க சந்தோஷமாக நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு அடுத்த வருஷம், அதாவது ஜூனில் ஸ்கூல் ஆரம்பிக்கும் பொழுது அவங்க ஒரு புது மனிதனாக, ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்ட மனிதனாக போகணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தாங்க வழி பண்ணணும்.